கன்னி ராசி குருப்பெயர்ச்சி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2026 மே மாதம் 26ஆம் தேதியும் திருக்கணிதம் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் குருப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதமும் இருக்குது. இப்போ ராசி கட்டத்தில் கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருந்து நிறைய யோகத்தை கொடுத்துருக்கான். இப்போ பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கும்போது சனி இந்த 2026 மார்ச் மாதம் தான் பயிற்சியாகி உங்களுக்கு 6ல் இருந்துட்டு 7ஆம் இடத்துக்கு போயிருக்கு. 6ல் ராகு இருக்குது. ராகு இந்த வருஷம் அந்த 2026 கடைசி வரைக்கும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 5க்கு வந்துடும். கேது 12ல் இருக்குது. குருவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு, அதாவது போன வருஷம் உங்களுக்கு 10ல் இருந்த குரு இந்த வருஷம் இப்போ இந்த மே மாதம் ஜூன் மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி மூலமாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உச்ச குருவாக வரப்போகுது. போன வருஷம் 10ல் குரு இருந்த வரைக்கும் அந்த குரு பகவானால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைச்சிருக்காது. அதாவது 10 கேந்திரம், பொதுவாக கேந்திர ஸ்தானத்தை 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திர ஸ்தானங்களில் சனி ராகு கேதுக்கள் வரும்போது தான் நிறைய யோகத்தை கொடுக்கும். ஆனால் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 5, 9 போன்ற சுபஸ்தானங்கள் வரும்போது தான் யோகத்தை கொடுக்கும். அப்போ 10 என்ற கேந்திரத்தில் போன வருஷம் குரு இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் தான் வந்திருக்கும். 10ல் குரு வரும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது 10ல் குரு பதவி பறிப்போகம் அப்படின்னு. பதவி பறிப்போகம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 10ஆம் இடத்துல குரு உங்களுக்கு ஒரு எதிர்மறையான பலன்களை தான் கொடுக்கும், யோகத்தை கொடுக்காது. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் சில தடைகள் பிரச்சனைகளை கொடுக்கும். அது யோகமாக இருக்காது உங்களுக்கு. அதனால தான் 10ல் குரு வரும்போது பதவி பறிப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போன வருஷம் 10ஆம் இடத்துல குரு இருந்தப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கும் அவரவர் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த இடத்துல இருந்து விலகி உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு உச்சமாக வருது. பொதுவாக குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடக ராசியில் உச்சமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கடக ராசியில் 11ஆம் இடத்துல குரு உச்சமாக வருவது 12 ராசிகளில் மிகவும் யோகத்தை பெறக்கூடிய ராசி நீங்கள். அதாவது இந்த குரு பயிற்சி குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாக வரும். உச்சமாக வரும்போது 12 ராசிகளுக்குமே அது பொதுவாக யோகமான அமைப்பு தான். ஆனாலும் 12 ராசிகளில் ஒரு 6 ராசிகளுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அந்த 6 ராசிகளில் கன்னி ராசியில் உள்ள உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகம். அதாவது யோகத்தை பெறக்கூடிய அதிகமாக யோகத்தை பெறக்கூடிய 6 ராசிகளில் கன்னி ராசியில் உள்ள உங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. 11ல் லாபஸ்தானத்தில் உச்சமாக வருவது. பொதுவாக குரு மற்ற ராசிகளுக்கு 11ஆம் இடத்துல வரும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு குரு உச்சம் என்பது சாதாரணமாக குருவுக்கு பல மடங்கு சக்தியை கொடுக்குற மாதிரி. அதாவது ஃபுல் பவரில் அதனுடைய பார்வை அதனுடைய ஈர்ப்பு சக்தி ஒரு ஃபுல் பவரில் இருக்கும். இப்போ அப்போ 11ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கும்போது அது அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக. அது பார்க்கக்கூடிய பார்வை அந்த 5, 7, 9 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அந்த 3 இடங்களும் 5, 3, 5, 7 இந்த 3 இடங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் கிடைக்க போகுது. பொதுவாக 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும், செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கும், தொழில் மூலமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்க போகுது. அது இல்லாமல் பணம் பல வழிகளில் கிடைப்பதற்கான அந்த அமைப்புகளும் இருக்குது. தடைப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும். பெரியவர்களுடைய அதாவது குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஊரில் உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரம்புகளும் கிடைக்கும்.
எல்லாமே தொட்டதெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய அமைப்பு தான் 11ஆம் இடத்துல குரு வருவது, அதுவும் உச்சமாக வருவது. அப்போ இந்த குரு பகவானுடைய 3 பார்வைகள் 5, 7, 9 3 பார்வைகளும் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம், 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் வந்து களத்திர ஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை, அது இந்த குரு பகவானுடைய சாதாரண பார்வை கிடையாது, அது உச்ச பார்வை. அந்த குருவுக்கு பல மடங்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பார்வை 3ஆம் இடத்துல படும்போது முதல்ல உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும். போன வருஷம் எல்லாம் குரு 10ல் இருக்கும்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். 10ல் குரு இருக்கும்போது எந்த ஒரு யோகமும் கிடைச்சிருக்காது சில பேருக்கு. 2வது, தொழிலில் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வரும்போது நீங்கள் என்ன வேலை செய்தீங்களோ அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமையும் இந்த காலகட்டத்தில். போன வருஷம்லாம் சில பேர் வந்து வேலை இல்லாமல் சும்மா இருந்திருப்பாங்க. தொழிலுக்கு முயற்சி பண்ணால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அந்த குருப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வழிகள் தானாக பிறக்கும். அதாவது நீங்கள் எதற்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான வழிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்போ செய்கிறதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றமாக, வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த 11ஆம் இடத்துல குரு உச்சமாக வருவது. இந்த குருவின் பார்வை 3ஆம் இடத்துல படும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், மனசில் ஒரு தைரியம் வரும், குடும்பத்தில் உள்ள சப்போர்ட்டு, குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, சகோதரங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பூர்வீக சொத்துகள் தொடர்புடையது. திருமணம் செஞ்சும் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த வாரிசு கிடைக்கிறது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் ஒருவருக்கு வந்து பாதிக்கப்பட்டது. 5ல் வந்து ராகு இருந்தால் சில பேர் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களை வந்து கணவனுமே பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அது என்ன காரணம்னா 5ஆம் இடம், 5ல் வந்து ராகு இருக்கும், அல்லது 5ஆம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து ராகு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அவருக்கு குழந்தை செல்வம் கிடைக்காது, திருமணங்கள் தடைபட்டு போகும், இன்னும் சில பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இப்படி அப்போ இந்த 5ஆம் இடத்தை வந்து உச்சக்குரு, 11ஆம் இடத்தை உச்சக்குரு பார்வையிடுவதன் மூலமாக அந்த 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக மாறுது. அந்த 5ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கும், ரொம்ப வருஷமாக அது வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு காலம் அது ஒரு முடிவுக்கு வராது. இப்போ அந்த குரு பயிற்சி மூலமாக அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பல வருஷமாக தடைப்பட்டு கொண்ட அந்த ஒரு சுமூகமாக முடிவுக்கு வராத பூர்வீக சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்வு ஏற்பட்டு, ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சாதகமான ஒரு யோகமான நேரம்தான் இந்த குரு பயிற்சி வரப்போகுது. அப்போ பூர்வீக சொத்துக்கள் இருந்த தடைகள் எல்லாம் விலகி அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. திருமணம் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து அதற்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது குழந்தை வரம் கிடைப்பதற்கான ஒரு யோகம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வீட்டில் வந்து வயசானவங்க ரொம்ப நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த 5ஆம் இடம் மூலமாக உங்களுக்கு தொட்டதெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா குருவின் பார்வை வந்து 7ஆம் இடத்தை பார்க்குது, களத்திர ஸ்தானம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த சனி வந்து 7ல் தான் இருக்குது. பொதுவாக 7ல் சனி அந்த 7, 8 இந்த இடங்களில் சனி இருக்கும்போது, சனி ராகு கேதுக்கள்லாம் இருக்கும்போது திருமணங்கள் உங்களுக்கு சரியாக அமையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன்கள் அமையாது. சில பேருக்கு வந்து திருமணம் தடைப்பட்டு தாமதமாகி அப்படி போய்கொண்டே இருக்கும், வயசுகள் நிறைய போகும். அப்போ 7, 8 இந்த இடங்களில் இந்த அசுப கிரகங்கள் இருக்கும்போது
திருமணங்கள் தடைப்பட்டு போகும், கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து சனி இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா குருவினோட ஒரு பார்வை வந்து அந்த 7ஆம் இடத்துல சனியின் மீது படும்போது சனியினால் வரக்கூடிய கெட்ட பலன்கள், சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் அது விலகி அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு யோகமாக அமைய போகுது. அதாவது சனி வந்து சுபத்துவமாக மாறிடும். அந்த சனியின் மீது ஒரு அசுப கிரகம் சனியின் மீது இந்த 11ஆம் இடத்து உச்ச குருவினுடைய அந்த பவர்ஃபுல்லான பார்வை அந்த சனி மீது படும்போது சனியினால் வரக்கூடிய கெடுதல் எல்லாமே உங்களுக்கு விலகி அது யோகமாக அமையும். அப்போ திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணங்கள், யார் யாரெல்லாம் கன்னிராசியில் திருமணத்திற்காக ஆண்கள் பெண்கள் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வரன்கள் அமையும், திருமணங்கள் கைகூடி வரும். ரொம்ப வருஷமாக 35 வயசு 40 வயசு 45 வயசு இப்படி ஆகும் சில பேருக்கு, சில ஆண்களுக்கெல்லாம். அப்படி ரொம்ப வயசாகியும் திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த குருப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த திருமணங்கள் நடப்பதற்கான அமைப்புகள் யோகங்கள் கூடி வருது. அப்போ தடைப்பட்டு போன திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். திருமணம் ஆகியும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அதற்கான அமைப்புகளும் கூடி வருது. தொழிலில் நல்லா இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் தனியாக ஒரு தொழில் செஞ்சாலும் செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கும். அந்த தொழில் மூலமாக வருமானம் இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும், பணம் பல வழிகளில் கிடைப்பதற்கான ஒரு யோகம், திடீர் யோகங்களும் கிடைப்பதற்கான அமைப்பு. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து யாருக்காவது அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கு திடீர் யோகம், திடீர்னு ஒரு பணம் வரவு, கட்டுக்கட்டாக பணம் கிடைப்பதற்கான யோகம். இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து நல்ல யோகமான திசை புத்தி நடக்குது. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நல்ல யோகமான அமைப்பில் இருக்குதுன்னா இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இன்னும் டாப் லெவலில் புகழின் உச்சியில் போவதற்கான ஒரு அமைப்பு கன்னிராசியில் பிறந்த நிறைய பேருக்கு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி வந்து மிகுந்த யோகம். இன்னும் சொல்ல போனால் சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நிறைய பேருக்கு. நிறைய பணம் உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய பணம் வருமானம் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கிறதுனால சொத்துக்கள் நீங்கள் நிறைய வாங்கி சேர்ப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், புதுசாக வீடு கட்டி குடியேறுவதற்கான அந்த யோகம், இப்படி நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய செல்வங்கள் வாங்கி சேர்ப்பதற்கான ஒரு யோகம் இந்த குருப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு, அதாவது 12 ராசிகளில் மிகவும் புகழின் உச்சியில் போவதற்கான ஒரு ராசி கன்னி ராசியில் உள்ளவங்க மட்டும்தான். அந்த அளவில் வந்து இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 100க்கு 90% உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். சில பேர் வந்து முயற்சிகள் எதுவும் பண்ண மாட்டாங்க, வாய்ப்புகள் வந்தால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாது. நிறைய முயற்சி பண்ணுங்கள், விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிகள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய யோகங்கள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மிக ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. கன்னிராசியில் உள்ளவங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சி வந்து மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய புகழின் உச்சியில் போவதற்கான அமைப்பு, வாழ்க்கையை அப்படியே தலைகளாக புரட்டி போடுவதற்கான ஒரு யோகம்தான் இந்த 11ஆம் இடத்துல குரு உச்சமாக வருவது. அப்போ உங்களுக்கு டோட்டலாக மொத்தத்தில் சொல்ல போனால் இனிமேல் இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு யோகங்கள் ஒரு யோகமான காலம்தான் இது. எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். முதல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் விட்டுறக்கூடாது. அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து ஒரு வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த குருப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.